ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 29வது வசனம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனமாற அவர் மனுப்புத்திரனும் அல்ல என்றான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். வாக்கு தத்தத்தை சொன்ன தேவன் ஒரு நாளும் அவர் மனம் மாறுகிற தேவனும் அல்ல. உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை குறித்து மனஸ்தாபப்படுகிற தேவனும் அல்ல. அவர் மனமாறு ஒரு மனிதனும் அல்ல. அவருடைய நாமம் ஜெயபலமானவர். இன்னைக்கு வாக்கு தத்தத்தை பிடித்து நீங்கள் செபித்து பாருங்க. உங்களுக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்காரோ அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி அறிக்கை செய்து, ஆவியானவரே எனக்கு இந்த வாக்கு தத்தம் வந்திருக்கு, எனக்கு இதை இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். என்னாகமும் 23:19 சொல்கிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாறு அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் வசனத்தையும் நிறைவேற்றாது இருப்பாரோ. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து விட்டார் என்று சொன்னால் அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ. கர்த்தர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் மனமாறுகிற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்கு தத்துவம் கொடுத்திருக்காரோ, எந்த சூழ்நிலையில் கொடுத்திருக்கிறாரோ, எப்படிப்பட்ட வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறாரோ, எந்த காரியத்திற்காக வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறாரோ அதை கையில் எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்து 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 நீங்கள் செபித்து பாருங்க. ஆண்டவர் அந்த வார்த்தையின்படியே இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உங்களுக்கு ஜெயத்தை தரும்படியாய், ஆசீர்வாதத்தை தரும்படியாய், வாக்கு தத்துவத்தை நிறைவேறும்படியாய், உங்கள் சூழ்நிலைகள் மாறும்படியாய், அந்த வாக்கு தத்துவம் அனுப்பின காரியம் அது நிறைவேறும்படியாய் இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லியதை அவர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். அவர் வசனத்திதை அவர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபியுங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.